பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உடைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டிக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா நான் அரேஞ்ச் பண்ணுற மாரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடில் வந்து கீழே பாட்டமில் அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக் வந்து பெருசாக இருக்க மாதிரியும், மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக் வந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு ஒரு சிரப் பாட்டிலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சிரப் பாட்டிலில் கீழே வந்து எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா அந்த ஸ்டிக், அந்த ஸ்டிக்கை வந்து பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த சிரப் பாட்டிலுடைய போர்ஷனை அந்த ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா ஸ்டிக், அதனுடைய சென்டரில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவர் ஷேப்க்கு நான் கொடுக்க போகிறேன் பாருங்க. மேலே இருக்கக்கூடிய 5 போர்ஷனுக்குமே நான் வந்து அழகாக அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ண டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே கலராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே பெயிண்ட் பண்ணியாச்சு. அந்த சிரப் பாட்டிலுடைய மூடி இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கலர் டேப் எடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் டேப்பை வந்து நம்ம டாப்பில் அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா சிரப் பாட்டில், அது வந்து மறையிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். கீழே அந்த சிரப் பாட்டில் ஸ்டிக்கருக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரீன் கலர் டேப்பையே ஒட்டியாச்சு. அடுத்தது ப்ளூ கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த ப்ளூ கலர் டேப்பை சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஹேங் பண்ணணும். ஸோ ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். அந்த டபுள் சைட் டேப்பை இந்த ஆர்கனைசருடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கில் நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசரை நம்மளுக்கு தேவையான இடத்துல அழகாக வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பென் ஸ்டாண்டை அழகாக நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல வாலில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே லுக்காக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பூஜை பாத்திரங்களை சூப்பராக வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தங்கம் போல் எப்படி ஜொலிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் கை வலிக்காமல் ஈஸியாக எப்படி நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெமனில் ஆஃப் லெமன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது மேலே கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் தூளும் கோல்கேட் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அந்த லெமனை யூஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதுங்க. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள் அத்தனையும் பளிச்சுன்னு தங்கம் மாதிரி மின்னுங்க. பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்காக வெளியே தனித்தனியாக பொருட்கள் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மஞ்சள் தூள், உப்பு, எல்லார் வீட்லேயுமே பேஸ்ட்டும் இருக்குங்க. ஸோ இந்த 3 பொருட்களையும் லெமனையும் கூட ஆட் பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கனாவே போதுங்க. ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேய்க்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சதுமே பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிரும். இப்போ நம்ம இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விடையே வந்து நான் கையில் எடுத்து பாட்டம்லேயும் போட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. தனியாக எக்ஸ்ட்ரா எதுவும் எடுக்கல. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பூஜை பாத்திரங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பிளேட் தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஒரு பிளேட்டுக்கு நான் எடுத்திருந்த பொருள் கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு கிடைக்குங்க. பாருங்கள், நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பிரைட்டாக தகன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்களும் தங்கம் போல ஜொலிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். குழந்தைகளுடைய ஸ்கர்ட் அதாவது யூனிஃபார்ம்லாம் இருக்கு இல்லைங்களா, பழைய யூனிஃபார்ம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த யூனிஃபார்முடைய ஸ்கர்ட் தான் எடுத்திருக்கேன். யூனிஃபார்முடைய அந்த ஸ்கர்ட்டில் பாட்டமில் எப்போவுமே இந்த மாதிரி நல்லா அகலமாக பட்டையாக வந்து பார்த்திங்கன்னா மடித்து தச்சிருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் எப்படி க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டணும் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டு தச்சிருக்கிறதால உள்ளே வந்து ஓப்பன் வந்து இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பராக. பாருங்கள், இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டி எடுக்க போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூப் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த கொக்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கொக்கியையும் கட் பண்ணிக்கணும். அந்த கொக்கி மாட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த போர்ஷனையும் கட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு எப்படி ஒட்டுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோங்களா, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை நான் க்ளூ அப்ளை பண்ணி 2ஆக மடித்து விட போகிறேன். மடிக்கும்பொழுது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி மடிக்கக்கூடாது. ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி விட்டுட்டு கிளாத்தை வந்து மடித்து ஒட்டி விட்டுருங்க. அடுத்தது அந்த கொக்கியை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் ஒட்டிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒட்டணும் இல்லைங்களா, அந்த கிளாத்தில் அந்த கொக்கி மாட்டுற போர்ஷனை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான சிம்பிளான பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பவுச்சில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு சிசர் அதுக்கப்புறம் ஃபெவிகால்லாம் கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது பேக்கில் அப்படியே டேரெக்டாக வச்சு எடுத்துகிட்டு போகிறதால அது அப்படியே பேக்கில் கொட்டிக்கும். ஃபெவிகால்லாம் புக்ஸ் எல்லாம் பூசி ரொம்ப கஜன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுச் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் சிசரையும் ஃபெவிகாலையும் வச்சுப்பாங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப விரும்பியும் யூஸ் பண்ணுவாங்க. 2 லேயர் வந்து இதில் ஓப்பன் இருக்கும் பாருங்கள், 2 போர்ஷன் இருக்கும். ஸோ 2 போர்ஷனில் ஒரு போர்ஷனில் சிசரையும் இன்னொரு போர்ஷனில் நம்ம ஃபெவிகாலையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் கூட இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சேஃபாக இருக்கும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி எல்லா கிளாத்தையும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணும்போது ஒரு சில கிளாத் அதாவது பனியன் கிளாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நூலாக வந்திருக்குங்க. அந்த நூலெல்லாம் வந்து தனித்தனியாக கை வச்சு எடுக்க முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்து டபுள் சைட் டேப்பை ஒட்டிக்கிட்டு அந்த நூல் இருக்குங்களா அந்த இடத்துல அழகாக இந்த மாதிரி
அப்படி டச் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் எல்லா நூலுமே அந்த டபுள் சைட் டேப்பில் ஒட்டிக்கிட்டு வந்துருங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து அந்த நூலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் டிஷர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை ஈஸியாக எடுக்க முடியும். உங்ககிட்ட டபுள் சைட் டேப் இல்லை அப்படின்னா நார்மல் டேப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசு தன்மை இருக்குங்க அந்த போர்ஷன் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி நீங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு கையில் அந்த டேப்பை வச்சும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட எந்த டேப் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நூலுமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஈஸியாக வந்து வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாஸ்டிக் டேக்கை இன்னொரு விதமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே பிளாஸ்டிக் டேக் அப்படின்னாவே ஏதாச்சும் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். பட் இந்த டிப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம மொபைல் ஸ்டாண்டாகவும் இந்த பிளாஸ்டிக் டேக்கை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் அந்த பிளாஸ்டிக் டேக்கை இந்த மொபைலுடைய 2 சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் கீழே வச்சிங்கன்னா போதுங்க. நம்மளுடைய சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பெரிய சைஸ் மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டேகுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய மொபைலை அந்த பிளாஸ்டிக் டேக் வச்சு நீங்கள் மொபைல் ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்ட இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற ஆப்போசிட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணுற மாதிரி அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிசரை ஹீட் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஹோல்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதாங்க, நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பெயிண்ட் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பெயிண்ட்டை இந்த கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. நம்ம எடுக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து ரொம்ப பழசாக இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை இந்த கண்டெய்னருடைய ஓரங்களில் மட்டும் கொடுத்துக்கிறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி அந்த கார்னர்ஸில் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கவே கொஞ்சம் லுக்காக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாத்ரூம் ஆர்கனைசரை நீங்கள் இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஒரு கயிறை வந்து கட்டிட்டு ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீல வாக்கில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து டேரெக்டாக அப்படியே ஹேங் பண்ணி சோப் பாக்ஸாக அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து ஃபுல்லாகவே வடிஞ்சு வந்துடும். சோப்பில் தண்ணி நிற்கவே நிற்காதுங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழைய கிளாத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எடுத்துருக்க கிளாத்தை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எலாஸ்டிக் எடுக்கிறீங்களோ அந்த எலாஸ்டிக்குடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கிளாத்தை கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க எலாஸ்டிக் பாருங்கள். ஸோ 1.5 சென்டிமீட்டர் இருக்குன்னா வித்து வந்து நீங்கள் ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சு இந்த கிளாத்தை கட் பண்ணி நீளமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டுட்டு நாட் போட்டுட்டு அந்த கயிறை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தச்சு முடிச்ச பிறகு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தில் பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணி அந்த பின்னை அடுத்த சைடில் அடுத்த முனையில் வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா நல்ல பக்கம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெளியே வந்துடும். இந்த தையல் போட்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எலாஸ்டிக் எடுத்துறது இல்லைங்களா, அந்த எலாஸ்டிக்கை தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு ஃபேப்ரிக் பிரேஸ்லெட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எலாஸ்டிக்குடைய ஒரு முனையில் சேஃப்டி பின்னை பின் பண்ணிவிட்டு நம்ம நாடா கோத்தி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கோத்தி எடுத்துக்கணும். எலாஸ்டிக்குடைய இன்னொரு முனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடாத மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு சைடில் சேஃப்டி பின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த முனையை அந்த கிளாத்துடைய அடுத்த எண்டில் வந்து நம்ம வெளிப்பக்கமாக எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கிளாத்துடைய 2 முனையிலையுமே எலாஸ்டிக் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த எலாஸ்டிக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரிஞ்சு வராத மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அந்த கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா மறையிற மாதிரி அந்த கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிளாத் வந்து அதாவது ஒரு சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு மறு சைடை வந்து பார்த்திங்கன்னா மடித்து விட்டு அழகாக நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி லைட்டாக சின்னதாக வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. வெளியே தெரியாத மாதிரி லைட்டாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தச்சு முடிச்சுட்டேன். நம்மளுடைய சூப்பரான ஃபேப்ரிக் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பிரேஸ்லெட்டை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுருக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா பக்கமும் சுற்றி இருக்க மாதிரி சுருக்கங்களை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக கையில் வந்து போட்டு பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேங்கிள்ஸே தேவையில்லைங்க. நீங்கள் சுடிதாரோ இல்லை வந்து ஜீன்ஸோ போட்டு போகிறீங்கன்னா அழகாக நீங்கள் இந்த பிரேஸ்லெட் போட்டு போகலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அழகாக பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு இந்த பாட்டில்ஸை தூக்கி தானே போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பெயிண்ட் பண்ணுற பாட்டில்ஸையே எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிலை நம்ம க்ளீன் பண்ணணுங்க.
தண்ணியில் இந்த பாட்டிலை வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம். உள்ளே இருக்கக்கூடிய பெயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலே ஒட்டியிருக்க அந்த பெயிண்டெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகி வெளியே வந்துருங்க. பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம இந்த பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடச்சி க்ளீனாக இருந்தால் தான் உங்களுக்கு, ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பாட்டிலில் நல்லா ஒட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டிலே பார்க்க க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த பாட்டிலுக்கு மேலே அழகாக வந்து பெயிண்ட்லாம் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி 3 பாட்டிலையுமே பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த 3 பாட்டிலையும் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தருண்குமார், ஜஷ்வந்த், உஷா, அஃப்சியா, மனோஜ், கனகவல்லி, அக்ஷயா, சிவகணேஷ், வெங்கட், சாதனா, சர்வேஷ், அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், இன்பா, முத்துப்பாண்டி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பாட்டிலுடைய கேப் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? அதிலிருந்து 2 கேப் எடுத்து இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ஸ்கேலோ இல்லை கார்ட்போர்ட் பாக்ஸோடைய அட்டையோ எடுத்துக்கோங்க. நான் வந்து பழைய ஸ்கேல் இருந்துச்சு, ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்கேலுக்கு மேலேயும் இதே மாதிரி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலையும் எடுக்கலாம். பழைய ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸோடைய அட்டையுமே கட் பண்ணி இந்த சைஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இது எல்லாமே பெயிண்ட் நல்லா ஆறின பிறகு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த பொருட்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு பட்ஸை எடுத்து பிளாக் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி அழகாக குட்டி குட்டியாக டாட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கிட்டேங்க. டாட்ஸ் வச்ச பிறகு இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க இந்த பாட்டில். பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மற்ற 2 பாட்டில்ஸ்லையும் அழகாக நம்ம டாட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஒட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்கேலுடைய பின்பக்கத்தை திருப்பி வச்சுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடிகளை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டாப் போர்ஷனை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு பாட்டிலாக அழகாக க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி அந்த ஸ்கேலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 5 பாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா கூட இந்த ஸ்கேலுக்கு ஃபுல்லாகவே 5 பாட்டிலையும் ஒட்டி எடுத்துக்கலாம். நான் 3 பாட்டில் எடுத்துருந்தேன் இல்லைங்களா? அதை வந்து கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பென் ஸ்டாண்டில் நீங்கள் மார்க்கர், பென் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பழைய பொருட்களை ரீசைக்ளிங் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். ஒரு 1 kg 1.5 kg அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூச்சி பிடிச்சிருங்க. நிறைய குவான்டிட்டியில் பருப்புகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது 1 month கூட தாங்காது, அதுக்குள்ளவே பூச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த பருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவை உள்ளே போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே பருப்பை கொட்டி விட்டுருங்க. கொட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் அந்த பருப்பில் பூச்சி வரவே வராதுங்க. ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்களுக்காக இப்போ நான் திரும்பவும் அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் காஞ்ச மிளகாவை மட்டும் போட்டு வைங்க, பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நார்மலாகவே இந்த மாதிரியான டேக்ஸை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த டேக்ஸை வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த டேக்ஸ் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நான் வந்து மொத்தம் 6 டேக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 5 டேக்ஸை இந்த மாதிரி சின்னதாக வந்து லாக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக லாக் போட்டுறாதீங்க. குட்டியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 டேக்கையுமே நான் லாக் பண்ணிவிட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேகை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 5 டேகையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு டேகை எடுத்து இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து லாக் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் லாக் பண்ணி முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டேக் எடுத்திருக்கேன். அந்த டேகை வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மேலே வச்சிருக்க அந்த ஒரு டேகை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் பாத்ரூமில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு மிச்சம் கீழே இருக்கக்கூடிய அந்த 5 டேக்லையும் அழகாக நீங்கள் டூத் ப்ரஷ்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியான டிப்ஸும் கூடங்க.
உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 6லிருந்து 7 டேக் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு சூப்பரான டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. குழந்தைங்களுடைய பழைய ஸ்கர்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் ஒரு லேயரை மட்டும்தாங்க யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பாட்டம் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மற்ற போர்ஷன்ஸை அப்படியே விட்டுட்டு இந்த லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லேயரை கட் பண்ணி எடுத்தாலுமே இந்த ஸ்கர்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம இந்த ஸ்கர்ட்டுடைய கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம தையல் போட்டு எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அதாவது ஓப்பனாக இருக்க மாதிரி விட்டுட்டு மற்ற 3 பக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரன்னிங் தையல் யூஸ் பண்ணி தைக்க போகிறோம். ஊசி நூல் யூஸ் பண்ணி நான் தைக்கிற மாதிரி ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கார்னரில் அந்த சைடில் வந்து கிராஸாக இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸ்லாம் அப்படியே விட்டுருங்க. கட் பண்ண வேண்டியதே இல்லை. ஸ்ட்ரைட்டாக தையல் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. தையலை நம்ம போகிற தையலை ஸ்ட்ரைட்டாக போட்டால் போதும், கிளாத்தை கட் பண்ண வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ரன்னிங் தையல் போட்டுக்கிறேன். பாட்டமில் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. அதுக்குமே ரன்னிங் தையல் யூஸ் பண்ணி தான் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் தையல் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் தையல் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு டாப்பில், அதாவது கீழே பாருங்கள், அந்த ஸ்கர்ட்டுடைய கீழ்ப்பகுதி மட்டும் ஓப்பனில் இருக்கும். இப்போ நம்ம நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காட்டனையோ இல்லை ஓல்டு கிளாத்ஸையோ இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு சைடு ஓப்பனில் இருந்துச்சுங்களா, அந்த சைடையுமே இந்த மாதிரி மடித்து விட்டு தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுடைய பழைய கிளாத்தை வந்து தூக்கி குப்பையில் போடாமல் இந்த மாதிரி அழகாக நம்ம பில்லோ செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பில்லோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த பில்லோவை நீங்கள் அழகாக சோஃபாவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம சோஃபாலெல்லாம் பில்லோ வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாக தான் செஞ்சு வைப்போம். அப்படி இல்லைனா கடையில் வாங்கி தான் வைப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் மட்டும் ஷேப்பில் கட் பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடக்கூடாதுங்க. ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதாவது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நார்மலாக கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையிலேருந்து ஒரு லேயர் வந்து தனியாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைனாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சின்ன காட்டன் பாக்ஸ் எடுத்துருக்கோங்களா, அந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த அட்டைகளை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி, அதாவது ஆப்போசிட்ஸாக இருக்க மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. சைட்லேயுமே அதே மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 3 பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒரு சைடு, அதாவது பேக் சைடில் வந்து ஒட்டலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒட்டி முடிச்ச பிறகு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டையை நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததை விட பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அடுத்தது நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் ஃபஸ்ட் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை நான் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸுக்கு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பீஸ் விட்டு இன்னொரு பீஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது மேலே வந்து ஜிக்ஸாக்காக கட் பண்ணோம் இல்லைங்களா, ஓப்பன் பண்ணி விட்டு அந்த காட்டன் அட்டை அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் மட்டும் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை கொடுத்துக்கிட்டேன். அடுத்தது பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மனோஜ், அன்னபூரணி, சூப்பர் கேமிங், ட்ரெண்டி ட்ரெடிஷ்னல் குக்கிங், ஜோதிகா கணபதி, உஷா விஜயகுமார், ஜஷ்வந்த், அருண்மேரி, பிரபா, கனகவல்லி, சிவா, ஜானகி, சங்கரி கிருஷ்ணன், பிரியா ராஜா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் கிச்சனில் உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் 20 to 25 பேக்கெட்ஸ் வரும் காஃபி தூள் பேக்கெட்ஸ் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அந்த மாதிரி குட்டி குட்டி பெயிண்ட் பாட்டில்ஸ், சிரப் பாட்டில்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரின்மேட்டிக் லிக்விட்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த கவரில் கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த கவரை அந்த லிக்விட்லாம் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனுடைய மேல் பகுதியை கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாட்டம் போர்ஷனை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இதுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து ஓப்பன் ஆகாத அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும்.
எதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மடிச்சு விட போகிறோம். ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக மடிக்கிறதுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கவருடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து தேவையான அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், சிசரை ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டு முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த ஓல்டு கிளாத் வந்து எதனுடையதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய பழைய பேண்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேண்ட்டை வந்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கவருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அந்த பேண்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதுக்கு உள்ளே வந்து இந்த கவரை இன்சர்ட் பண்ணி விட்டுடலாங்க. இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு டாப்பில் வந்து கொஞ்சம், அதாவது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கிளாத்தை உள்பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டாப்லர் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஃபோல்ட் பண்ணி விட்டு நீங்கள் மடித்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி அழகாக வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. ஆகும்போது இந்த கவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை வச்சு நம்ம கவர் பண்ணுறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டம்லேயும் நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டாப்லர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அந்த கிளாத்தையும் கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கையும் பிடிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாட்டமில் ஹோல்ஸ் இருக்குது, டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்க்கவும் நீட்டாக அழகாக ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு உள்ள நீங்கள் மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிளான்டராக அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 இயர் ஆனால் கூட கிழிஞ்சு போகாமல் இந்த பிளாஸ்டிக் பேக் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிளான்ட் எல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த பிளான்டர் ரொம்பவே அழகாக இருக்கும். 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தூக்கி குப்பையில் போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீ செயின் இல்லாத கீஸை வந்து எப்படி அழகாக நம்ம 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகாக வந்து ஹேங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டேகை வந்து அழகாக அந்த கீழே லாக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கீயோடைய செயின் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கீ செயின் இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டேகை டக்குன்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதனுடைய மூடி உடஞ்சிருந்தா அந்த மூடியை தூக்கி போட்டுருங்க. இந்த பாட்டம் போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது கூடவே ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஓல்டு கிளாத்தோ இல்லை கிஃப்ட் ரேப்பரோ எடுத்துக்கோங்க. அந்த கிஃப்ட் ரேப்பரையோ இல்லை ஓல்டு கிளாத்தையோ இந்த கண்டெய்னருடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து பழைய பேண்ட் குழந்தைங்களுடைய தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த பேண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வந்து அந்த கிளாத்தை அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுக்கிறேங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிருங்க. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிளாத் மிச்சம் இருக்கும். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி கவர் பண்ணி விட்டுருங்க, ஒட்டி விட்டுட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை நான் 2 லேயராக வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டம்லேயும் அதுக்கு மேலே 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்க மாதிரி அந்த லேஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மனோஜ், TNP ஜாப்ஸ், சகாயா ஃப்ளோஃபியா, சித்திகா, கோதாவரி சுந்தர், செல்வகுமார், தேவா, ஃபாத்திமா, கீதா ஜெய், பத்மா, கனகவல்லி, தாரா நாகராஜன், அனுராதா ஜான்சன், அன்னபூரணி, ஜஷ்வந்த், பிரியா ஷாகுல், தருண் குமார், உஷா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டியெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டிலாம் போட்டு வைக்கிறதுக்கு ஆன்லைனில் காசு கொடுத்து ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை ரீசைக்ளிங் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள்.